அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் பித்அத்துடைய சட்டதிட்டங்களை நாங்கள் பார்த்தோம். மார்க்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பித்அத்துகளும் புதுமைகளும் வழிகேடானது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் சிலர் பித்அத்துகளை மார்க்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய புதுமைகளை பித்ஆ ஹசனா பித்ஆ செய்யா, நல்ல பித்ஆ கெட்ட பித்ஆ என்று பிரிக்கின்றார்கள். இவ்வாறு பிரிப்பது தவறானதாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு பித்அத்தின் ضலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடாகும். இந்த நபி அவர்களுடைய கூற்றுக்கு இது முரணானதாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு நபி அவர்கள் தீர்ப்பு கூறியிருக்கும் பொழுது இதற்கு மாற்றமாக கூறக்கூடியவர்கள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடு அல்ல, நல்ல பித்அத்துகளும் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். இது எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய கூட்டுக்கு முரணானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். 40 நபிமொழிகள் என்ற நூலுக்கு விரிவுரை வழங்கும் பொழுது இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பித்அத்தின் ضலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்ற நபி அவர்களுடைய வார்த்தை பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சுருக்கமான வார்த்தைகளில் ஒன்றாகும். ஜவாமிஉல் கலிம் என்ற வகைகளில் உள்ளதாகும். இது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படைகளில் ஒரு அடிப்படையாகும். மேலும் இந்த வார்த்தை நபி அவர்களுடைய மற்றொரு ஹதீஸுக்கு ஒப்பாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத், யார் எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக ஆரம்பிக்கின்றாரோ ஏற்படுத்துகின்றாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஏற்படுத்தி அது மார்க்கம் என்று யார் கூறுகின்றாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது வழிகேடு என்பது இந்த ஹதீஸுடைய வெளிப்படையான கருத்தாகும். எனவே இந்த வகையிலே கொள்கை கோட்பாடுகளிலே அல்லது வெளிப்படையான உள்ரங்கமான சொல் அல்லது செயல்களிலே யாரெல்லாம் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றாரோ அவை அனைத்தும் பித்அத்து வழிகேடு என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. இந்த வகையிலே இவ்வாறு கூறக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். அதில் ஒன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவி தொழுகையை பற்றி கூறிய வார்த்தையை ஆதாரமாக கூறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவி தொழுகையிலே மக்களை ஒன்று சேர்த்துவிட்டு தராவி தொழுகையை ஜமாத்தாக நடாத்திவிட்டு நிஅமத்தில் பித்ஆ ஹாதிஹி, இது நல்ல பித்அத் என்று கூறினார்கள். அதே போன்று குர்ஆனை ஒரே நூலிலே தொகுக்கப்பட்டது, ஹதீஸ்களை எழுதப்பட்டது, இதுவும் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இவைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்படவில்லை. இவைகள் அனைத்துக்கும் மார்க்கத்திலே ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இவர்கள் இந்த ஆதாரங்களை வைத்து கொண்டு மார்க்கத்திலே பித்அத்துகளை ஏற்படுத்திவிட்டு இது நல்ல பித்அத்து, இது ஆகுமானது, தடுக்கப்பட்டதல்ல என்று ஆதாரமாக கூறுகின்றார்கள். இது பிழையானதாகும், அவர்களுடைய தவறான ஆதாரமாகும். இதற்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.